ஹாய்ப்பா, இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். மஷ்ரூம் எடுத்து கழுவிட்டு அலசிட்டு நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாம். தோசைக்கு தான். கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுடலாம். இந்த கடாய் டக்குன்னு சூடாயிரும், அதனால எண்ணெய் ஊற்றினோடனே ஆனியனை போட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியா பொடி, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் போதும் வெறும் மிளகாத்தூள். மிளகு தான் அதிகமாக போடணும். கரம் மசாலா, இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டு செஞ்சிட்ருக்கோன்னா இதை நல்லா கலந்து விடலாம். இதிலே இந்த பச்சை மிளகாய் அலசி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது என்னாச்சுன்னு பார்ப்போம். கொதிச்சுக்கிட்டே இருக்கு. வந்து இந்த அடுப்பில் தோசை ஊற்றுறதுக்காக இந்த அடுப்பில் மாற்றிக்கலாம். அடுப்பில் சிம்மில் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். வச்சாச்சு. இந்த கல்லில் சூப்பராக தோசை ஊற்றிடலாம். பக்கம் தோசை சுட்டுக்கிட்டே இருக்கேன். சூப்பராக ஒரு பக்கம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தூவிட்டு தோசைக்கு இந்த மாதிரி இருந்தால் குருமா வைக்கலாம். ஆனால் அளவு நிறையா ஆயிரும். நாங்கள் தான் இருக்கோம். சரி, தம்பி இல்லை, தம்பி ஊருக்கு போயிருக்கான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி தோசைக்கு. வாங்க, மொறுமொறுன்னு சூப்பரான தோசையும் மஷ்ரூம் கிரேவியும் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிடலாம். இன்னைக்கோட டின்னர் இதுதான். வாங்க சாப்பிடலாம். ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்து இளநீ பாயசம் செய்யலான்னு பிளானு. இளநீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நெய் தேவை.
முந்திரி, சேமியா, பால் வந்து ஒரு அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சூப்பராக இன்னைக்கு இளநீ பாயசம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். அப்புறம் நுங்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நுங்கு வந்து தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த ஜூஸில் இளநீ பாயசத்தில் கொஞ்சம் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா தனியாக ஜூஸ் கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். அப்படியே ஒன்று குட்டியாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களா. ரொம்ப வருஷம் ஆச்சு. விரல நோண்டி சாப்பிடுவோம். இது குட்டியாக இருக்கிறதுனால விரல்ல நோண்டுறதுக்கு கூட அதில் இது இல்லை. சரி வாங்க இளநீ பாயசம் செஞ்சிடலாம். இளநீ பாயசம் ரெடி பண்ணலான்னு சொன்னால இந்த பாத்திரத்தில் வந்து நல்லா ஒரு 2 பாக்கெட் பால் ஊற்றினேன். பால் கொஞ்சம் நல்லா சூடாகி கொஞ்சம் வத்திருச்சு பாருங்க. இவ்வளோ ஏடு வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல கொஞ்சமா சேமியா சேர்க்கணும்னா சேர்த்துக்குங்க. இளநீ பாயசத்துல நான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக இளநீ பாயசத்துல கொஞ்சமா சேமியா நெய்யில வறுத்து வச்சிருக்கேன். சூடா இருக்கு. இது வந்து சூடாவே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து இதுல நல்லா வேகட்டும். இது வெந்து ஆற விட்டு தான் நம்ம இளநீ அந்த தேங்காய் தண்ணி எல்லாம் சேர்க்கணும். இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். இதுல வந்து இளநியும் இருக்கு, நுங்கும் இருக்கு. இளநீ நுங்கு ரெண்டுமே கலந்து வச்சிருக்கேன். இது சும்மா ஜூஸ் போட இல்லைன்னா சாப்பிடல ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா. இது வந்து தேங்காய் பால். இது வந்து இளநீ வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இளநியும் கொஞ்சம் நுங்கும் மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கு. இளநியும் நுங்கும் அந்த தேங்காய் வழுக்க தேங்காவும் நுங்கும் அடிச்சு வச்சிருக்கு. இது வந்து இளநீ. இது வந்து தேங்காய் தண்ணி. தேங்காய் உடைச்ச ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அதோட தேங்காய் தண்ணி, நுங்கு, முந்திரி, ஏலக்காய். இப்ப இந்த சேமியா போட்டோம் இல்லையா, இது கூட வந்து இந்த ஏலக்காவையும் போட்டுக்கலாம், முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான இளநீ பாயசத்திலேயே கொஞ்சம் சேமியா போட்டு டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். சேமியா வந்து நல்லா வெந்து ஆற இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு நம்ம கொஞ்சமா சேர்க்கிறேன். தேவைப்பட்டா கூட கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். சேமியா வேக விட்டு பால் ஆற விட்டு நம்ம அந்த இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை நிறுத்திட்டேன். சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. சேமியா வந்து நெய்யில கொஞ்சமா எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். இது ஆற விட்டு நம்ம அந்த இளநீ தண்ணி, தேங்காய் தண்ணி, நுங்கு, வழுக்க இளநீ இது எல்லாத்தையும் இது ஆற விட்டு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சில்லுன்னு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். சூப்பரான டேஸ்டான இளநியும் நுங்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பாயசம். இளநீ தண்ணி, தேங்காய் தண்ணி. என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். சேமியாவை நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரியை நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாலை நல்லா ஓரளவு, ரொம்ப இல்லை ஓரளவு கட்டியா காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சிட்டு சேமியா பால் கொதிக்கும் போது சேமியா போட்டு கொஞ்சம் வேக வச்சிருங்க. அப்புறம் அடுப்பை நிறுத்தி பால் நல்லா ஆறட்டும். அதோட இளநீ, நுங்கு, இளநியோட தண்ணி, அந்த தேங்காய் உடைச்ச தண்ணி, தேங்காய் பால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் இளநீ நுங்கு பாயசம். பால் ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சு. சேமியாவும் வெந்துருச்சு. முன்னாடியே இப்ப ஆற வச்சாச்சு. இப்ப இந்த டைம்ல இது வந்து இளநீ, நுங்கு, தேங்காய் தண்ணி எல்லாம் கலந்தது. வழுக்க இளநியா வாங்கிக்கோங்க. தேங்காய் ரொம்ப பெருசா இல்லாம. இப்ப வந்து இது இளநியோட தண்ணி. அது வந்து தேங்காய் தண்ணி, இளநீ, நுங்கு, இதோட கொஞ்சமா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் கட்டியா. ஃபுல்லா இதையும் ஊத்திக்கலாம். இதோட மிக்சியில வந்து கொஞ்சம் இளநீ, நுங்கும் அடிச்சு வச்சிருந்தது, இதையும் ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப வந்து பாத்திரம் மாத்திட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப கட்டியா இல்லாம இந்த மாதிரி தண்ணியா இருக்கும் போதுதான் இந்த பாயசம் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிடலான்னு கண்ணாடி பாட்டில்ல நுங்கு வச்சிருந்தேன் இல்லையா, நுங்கு எல்லாம் நல்லா தோல் எடுத்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நன்னாரி ஊத்தி வச்சிருக்கேன். இதுலயுமே கொஞ்சம் நன்னாரி சேர்த்துக்கலாம். சப்ஜா விதை வந்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ சூப்பரா வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு ஜூஸ். நுங்கு போட்டுக்கலாம். நுங்கு போட்டுட்டு நல்லா நன்னாரி ஊத்தியாச்சு. நன்னாரி ஊத்திட்டு சப்ஜா சீடு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். இப்ப நார்மலா போட்ட லெமன் ஜூஸ் ஊத்திடலாம். இதுலயுமே நான் நன்னாரி சேர்த்திருக்கேன். நான் சூப்பரான நுங்கு, நன்னாரி, சப்ஜா விதை, லெமன் ஜூஸ் எல்லாம் கலந்து செம குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் போட்டாச்சு. இதை வந்து இப்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்பூன்ல எடுத்து போட்டு ஜூஸ் குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
இன்னைக்கு குளிர்ச்சியான 2 ஐட்டம் பண்ணியிருக்கோம் வெயிலுக்கு இதமா. ஒன்று வந்து இளநீ நுங்கு பாயாசம், ஒன்று வந்து நுங்கு லெமன் சப்ஜாவதை சேர்த்த ஒரு ஜூஸ் தான். வாங்க இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரெண்டுத்தையுமே டம்ளரில் ஊற்றி குடிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து அப்படியே ஊற்றுனா இதுவாயிரும், அதனால கலந்துட்டு நுங்கு சப்ஜாவதை எல்லாம் போட்டு சூப்பராக ஊற்றிடலாம். நல்லா நீங்கள் எந்த ஜூஸ் போட்டாலுமே நுங்கு சப்ஜாவதையும் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பாதாம் பிசின் சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி இதுவே கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, தனியாக தான் இருக்கு. ஆனால் எல்லாமே மேலே வந்துடுது. பாத்திரத்துலனா இந்த அளவு தெரியாது, நம்ம பார்த்து ஊற்றி குடிச்சுக்கலாம். இப்போ இது ரெடி. இப்போ இளநீ பாயசம். சூப்பரான இளநீ பாயசமும் ரெடி, நுங்கு ஜூஸும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.